முத்துவின் வின்எஸ்எஸ் பிராண்ட் அரிசிகள் தரத்திலும் சுவையிலும் என்றும் நம்பர் 1. தமிழ்நாடு, புதுச்சேரி உட்பட முதற்கட்ட வாக்குப்பதிவு நடைபெறும் 21 மாநிலங்களில் மக்களவைத் தேர்தல் பிரச்சாரம் நிறைவு. சுமார் 1 மாத காலம் அனல் பறந்து வந்த பரப்புரைகள் மாலை 6 மணியுடன் முடிவுக்கு வந்தன. பிரச்சாரம் முடிந்ததை அடுத்து தொகுதிகளுக்கு சம்பந்தமில்லாதவர்கள் உடனடியாக வெளியேற உத்தரவு. தங்கும் விடுதிகள், திருமண மண்டபங்களில் வெளியூர் ஆட்கள் யாராவது தங்கியிருக்கிறார்களா என போலீசார் சோதனை. தமிழகம் முழுவதும் 68,000 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளதாக தலைமை தேர்தல் அதிகாரி சாஹூ தகவல். அமைதியாகவும் நியாயமாகவும் தேர்தலை நடத்தி முடிக்க அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருப்பதாக பேட்டி. பணப்பட்டுவாடா செய்பவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என சாஹூ எச்சரிக்கை. வாக்குச்சாவடிகளுக்குள் வாக்காளர்கள் செல்போன்களை கொண்டு செல்லக்கூடாது என்றும் பேட்டி. பொதுமக்கள் சொந்த ஊர்களில் வாக்களிக்க வசதியாக இன்றும் நாளையும் சிறப்பு பேருந்துகள் இயக்கம். சென்னையில் இருந்து கன்னியாகுமரிக்கு சிறப்பு ரயில்களை இயக்க ரயில்வே நிர்வாகம் ஏற்பாடு. தமிழகத்தில் 44,800 வாக்குச்சாவடிகள் வெப் கேமராக்கள் மூலம் கண்காணிப்பு. வெப் கேமராக்கள் பொருத்திய பின் நாளை மாலை சோதனை ஓட்டம் நடத்தப்படும் என்றும் தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தகவல். தேர்தல் பணிகளில் ஈடுபடும் அரசு ஊழியர்கள் தபால் ஓட்டுக்கு விண்ணப்பித்து இதுவரை வாக்களிக்காமல் இருந்தால் நாளை மாலைக்குள் வாக்களிக்கலாம். தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ அறிவிப்பு. சுதந்திர போராட்ட வீரர் தீரன் சின்னமலையின் பிறந்தநாளையொட்டி கிண்டியில் அவரது சிலையின் கீழ் வைக்கப்பட்ட உருவப்படத்திற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மலர்தூவி மரியாதை. சேலம் இல்லத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தீரன் சின்னமலையின் உருவப்படத்திற்கு மரியாதை செலுத்தினார். அயோத்தி ராமர் கோயிலில் பாலராமர் நெற்றியில் சூரிய கதிர்கள் நேரடியாக விழுந்து சூரிய திலகமாக மாறிய காட்சி. சூரிய ஒளி நேரடியாக விழ முடியாத கோயில் கருவறைக்குள் கண்ணாடி மற்றும் லென்ஸை வைத்து IIT விஞ்ஞானிகள் ஏற்படுத்திய தொழில்நுட்பத்தால் சாத்தியமான சூர்யாபிஷேகம். ராமர் சிலை நெற்றியில் சூரிய திலகம் மின்னியதை தாமும் பார்த்து ஆசி பெற்றதாக சமூக வலைதளத்தில் பிரதமர் மோடி வீடியோ பகிர்வு. சூரிய திலகம் மக்கள் வாழ்வில் ஆற்றலையும் தேசத்தின் பெருமை புதிய உயரத்தை அடையவும் ஊக்குவிக்கட்டும் என்றும் விருப்பம். இந்திய ஒருவர் நிலவில் கால் வைக்கும் வரை சந்திரயான் விண்கலங்கள் தொடர்ந்து விண்ணுக்கு அனுப்பப்படும் என இஸ்ரோ தலைவர் சோமநாத் அறிவிப்பு. நிலவுக்கு சென்றுவிட்டு மீண்டும் பூமிக்கு திரும்பும் தொழில்நுட்பத்தை அடுத்த சந்திரயான் மிஷனில் சோதனை செய்து பார்க்க உள்ளதாகவும் தகவல். திட்டமிட்டபடி அனைத்து சோதனைகளும் வெற்றி பெற்றால் அடுத்த ஆண்டு இறுதியில் விண்வெளிக்கு இந்தியர் சென்று திரும்புவார் என சோம்நாத் தகவல். ககன்யான் திட்டத்துக்கான அடுத்த சோதனை ஏப்ரல் 24ஆம் தேதி மேற்கொள்ளப்படும் என்றும் அறிவிப்பு. மதுரை, தேனி, விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதிகளுக்கு உட்பட்ட வாக்குச்சாவடிகளில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் தொடர்பாக ஆலோசனை. மதுரை மாவட்ட SP தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் காவல் ஆய்வாளர்கள், துணை ஆய்வாளர்கள், காவலர்கள் பங்கேற்பு. தென் தமிழகத்தைச் சேர்ந்த நாடாளுமன்ற தொகுதிகளுக்கு மதுரையிலிருந்து ஆயுதப்படை காவலர்களை அனுப்பும் பணி தொடக்கம். வாக்குப்பதிவு இயந்திரங்களை எடுத்துச் செல்லும் வாகனங்களில் துப்பாக்கி ஏந்திய காவலர்கள் அனுப்பி வைப்பு. மகாவீர் ஜெயந்தி தினத்தை முன்னிட்டு சென்னை மாநகராட்சி கட்டுப்பாட்டில் இயங்கும் 4 இறைச்சி கூடங்களும் வரும் 21ஆம் தேதி மூடல். ஜெயின் கோவில்களில் இருந்து 100 மீட்டர் சுற்றளவில் அமைந்துள்ள அனைத்து கடைகளிலும் இறைச்சி விற்க தடை என அறிவிப்பு. அமைச்சர்கள் மற்றும் MLAக்களுடன் வீடியோ கான்பரன்சிங்கில் ஆலோசனை நடத்த அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு டெல்லி உயர்நீதிமன்றம் அனுமதி. திஹார் சிறையில் இருந்தபடி ஆட்சி நடத்த அனுமதிக்க கோரி தொடரப்பட்ட வழக்கில் உத்தரவு. செந்தில் பாலாஜியை ஏப்ரல் 22ஆம் தேதி நேரில் ஆஜர்படுத்த சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவு. ED வழக்கில் இருந்து தன்னை விடுவிக்க கோரி செந்தில் பாலாஜி தொடர்ந்த மனு மீது மீண்டும் வாதிட நீதிபதி அனுமதி.
ஏப்ரல் 19ஆம் தேதி தமிழக உள் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் வெப்ப அலை வீசக்கூடும் என வானிலை மையம் எச்சரிக்கை. அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 3 முதல் 5 டிகிரி செல்சியஸ் வரை உயரக்கூடும் என்றும் தகவல். தமிழ்நாடு எல்பிஜி சிலிண்டர் லாரி உரிமையாளர் சங்கத்தினர் 4வது நாளாக வேலைநிறுத்த போராட்டம். பாரத் பெட்ரோலியம் நிறுவனம் 8 ஆண்டுகளுக்கு முன் வழங்கிய வாடகையை விட தற்போது குறைத்து வழங்குவதாக சங்கத்தினர் குற்றச்சாட்டு. தெலங்கானா மாநிலம் ரங்காரெட்டி உள்ளிட்ட மாவட்டங்களில் ஐபிஎல்லை மையப்படுத்தி ஆன்லைன் மூலம் சூதாட்டத்தில் ஈடுபட்ட 15 தரகர்கள் கைது. 3,29 லட்சம் ரூபாய் ரொக்கம், 75 செல்போன்கள், 8 லேப்டாப்கள் உள்ளிட்டவை பறிமுதல். எக்ஸ் சமூக வலைதளத்துக்கு தடை விதித்தது பாகிஸ்தான் அரசு. அரசின் விதிமுறைகளை பின்பற்றாததால் தற்காலிக தடை நடவடிக்கை என விளக்கம். கூகுள் நிறுவனத்திற்குள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்ட ஊழியர்களை கைது செய்த கலிபோர்னியா போலீசார். இஸ்ரேல் ராணுவத்துடனான வர்த்தக ஒப்பந்தத்தை ரத்து செய்ய வலியுறுத்தியவர்கள் மீது நடவடிக்கை. காங்கயம் முத்துவின் வின் எஸ்எஸ் பிராண்ட் அரிசிகள் தரத்திலும் சுவையிலும் என்றும் நம்பர் 1.